ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டாக ஆகிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஈஸியாக கார்ட்போர்டை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வால் டெக்கர் மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டு அட்டை நான் 20 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி 20 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அகலம் 6 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அகலம் 6 சென்டிமீட்டர், ஹைட்டு 20 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே ஒரு முக்கோணம் வரையணும். அதுக்கு நான் ஈஸியாக எப்படி 2 பக்கமும் ஒரே ஈக்குவலாக வர மாதிரி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம 6 சென்டிமீட்டரில் 3 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிட்டேன். சைடில் 2 பக்கமும் 5 சென்டிமீட்டருக்கு 2 டாட் வச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு முக்கோணம் கிடச்சிரும். சில பேர் அப்படியே கட் பண்ணிடுவீங்க. சில பேருக்கு இந்த மாதிரி முக்கோணம் வராது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேலே அந்த முக்கோண ஷேப் கரெக்டாக 2 பக்கம் ஈக்குவலாக கிடைக்கும். இப்போ மேலே முக்கோணம் மாதிரிக்கு வரைஞ்சோம் இல்லையா, அதை சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த வேஸ்ட்டான அட்டை இருந்தாலும் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் ஐடியா, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது பேபி பிங்க் கலர் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் கலர் A4 ஷீட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் கலராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி A4 ஷீட் தான் இருக்குது அப்படின்னா க்ரையான்ஸ் இருக்குது இல்லையா, க்ரையான்ஸோ இல்லை பென்சில் கலரோ வச்சு நீங்கள் அது ஃபுல்லாக கலருமே பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் A4 ஷீட்டில் பண்ணாலும் பார்க்க அழகாக இருக்கும். உள்ளே எழுதும்போது நீங்கள் கலர் ஸ்கெட்சில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு சைட்லலாம் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி, அந்த பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நடுவில் ஒட்டி விட்டுக்கிறேன். ஏன் இந்த மாதிரி சைடில் கேப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பின்னாடி பக்கம் ஒட்டும் இல்லையா, அப்படி ஒட்டும் போது நம்ம இது கார்ட்போர்டில் பண்ண மாதிரி தெரியாது. சைட்லலாம் ஒரு மாதிரி ஹோல்ஸாக தெரியும் இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம ஒட்டும்போது சுருக்கம் இல்லாமல் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது நீங்கள் கிராஃப்ட் ஃபெஃபிகால் இருந்தாவே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ்லாம் வரும். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம பேப்பரில் கவர் பண்ணியாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா பேப்பர் மீந்திருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ண போகிறேன்னா ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ண போகிறேன். நீங்கள் வளையலோ இல்லை எதனா மூடியோ வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய ரவுண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பூவாக வரும். ரொம்ப சின்ன ரவுண்டு அப்படின்னா சின்னதாக பூ வரும். நீங்கள் அந்த கார்ட்போர்ட் சைஸ் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற சைஸில் நீங்கள் இந்த ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தனியாக மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த ரவுண்ட் சைஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, கொசுவத்தி எப்படி சுருள் சுருளாக இருக்கும் அந்த மாதிரி சுருள் சுருளாக நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 2 பேப்பர்கிட்ட நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வரையாமல் கட் பண்ண வந்துடும். ஸ்டார்டிங் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் பென்சிலில் உள்ள ரவுண்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பேப்பர் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு பென்சில் வச்சு போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி குட்டியாக நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே போகிறோம். இந்த ரோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே லாஸ்ட்டாக கம் போட்டு ஒட்டினாவே சூப்பராக ரோஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நான் விட்டேன் இல்லையா, இந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பூவாக கிடைக்கும். ரொம்ப பெருசாக வேணாம் அப்படின்னா இப்போ நான் சுற்றினேன் இல்லையா, நான் கொஞ்சம் நல்லாவே விட்டுட்டேன், அதனால் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ரிவர்ஸில் சுற்றி ஒட்டினேன் அப்படின்னா கொஞ்சம் பூவோட சைஸ் மாறிடும். இந்த கலருக்கு இந்த ரோஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு பூ மட்டும் பண்ணி வைக்கல, இதே மாதிரி இன்னும் 4 பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 4 கார்ட்போர்ட் பீஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லைட் க்ரீன், அதுக்கப்புறம் சாண்டில், அப்புறம் எல்லோ, வயலட், இந்த மாதிரி என்கிட்ட
கொஞ்சம் லைட் கலராக பேப்பர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இதில் லெட்டர்ஸ் வந்து எழுதிட்டேன். நீங்கள் வந்து ஸ்கெட்சோ இல்லை மார்க்கரோ பிளாக் பென்னோ எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நான் வந்து பிளாக் பென் வச்சு தான் வந்து எழுதினேன். நான் வந்து அந்தந்த கலர் அட்டை இருக்கு இல்லையா, அது கூடவே வந்து அந்த ரோஸுமே வந்து ஒட்டியிருக்கேன். நான் எப்படி எழுதியிருக்கேன்னு வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. ஒரு முக்கோணம் வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்க்குது அப்படின்னா இன்னொரு முக்கோணம் வந்து ரைட் சைடு பார்க்குற மாதிரி, எல்லாமே வந்து ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி நான் வந்து வைக்கலாம். இப்படி மாறி மாறி இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஃபைனல். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வாலில் ஹேங் பண்ணும்போதுமே வந்து ஹேங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் என்ன எழுத நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். கோட்ஸ் இல்லைனா வேறு எதனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். தமிழில் இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு நான் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் பார்க்க எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சணல் கயிறு வந்து எடுத்திருக்கேன். சணல் கயிறு வந்து கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கடையில் இல்லைன்னா ரோட்டில் வந்து வேஸ்ட்டாக கூட கிடக்கும். அந்த மாதிரி சணல் கயிறு வந்து எடுத்து நீங்கள் இந்த கிராஃப்ட் ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். இதுக்கு நிறைய திங்ஸுமே தேவைப்படாது. இது வந்து கொஞ்சம் தடியாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி நான் 2ஆக வந்து பிரிச்சுக்கிட்டேன். ரொம்ப தடியாக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது இல்லையா, அதனால் இந்த மாதிரி 2 தடியாக வந்து நான் எடுத்துக்கிட்டேன், தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் 2 சைடும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் அது டக்குன்னு நிற்கணுன்றதுக்காக நான் 4 பக்கமும் பெயிண்ட் டப்பா வந்து வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்ச கார்ட்போர்டெலாம் அடுக்க போகிறோம். நான் அடுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் அடுக்க வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் அடுக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இது ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபெஃபிபாண்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃபெஃபிபாண்ட் வந்து தீந்துருச்சு, அதனால தான் நான் வந்து க்ளூகன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது க்ளூகன் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஃபெஃபிபாண்ட்லேயே வந்து பண்ணலாம். அப்படி ஃபெஃபிபாண்டும் இல்லை க்ளூகன்னும் இல்லை அப்படின்னா நீங்கள் பின்னாடிலாம் வந்து டேப் போட்டு கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணியுமே வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்சம் காய லேட் ஆகும். ஒட்டிட்டு நீங்கள் வந்து காய வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஒட்டிடும். க்ளூகன் இருந்தால் தான் வந்து கிராஃப்ட் பண்ண முடியும்னு இல்லை, நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேர்ட் தான் வந்து நான் இதில் எழுதியிருக்கேன். கொஞ்சம் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஐ வில் சக்ஸஸ் இன் லைஃப் நாட் இமிடியேட்லி பட் டெஃபினெட்லி அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். நம்ம இன்றைக்கி ஜெயிக்கலைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஜெயிப்போம், அதுக்காக தான் அது வந்து நான் எழுதியிருக்கேன். இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷன் இல்லை வேறு எதுனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். இப்போ வந்து கீழெலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த சணல் கயிறு இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணி வந்து விட்டுக்கிறேன். 2 பக்கமும் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அசிங்கமாக இருக்காது. மேலே வந்து கட் பண்ணக்கூடாது, மேலே வந்து நம்ம நாட் போட்டுக்கணும், அப்போ தான் வந்து வாலில் வந்து ஹேங் பண்ண முடியும். நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் வந்து நாட் போட்டுக்கிட்டேன். இது வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு போடவுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து கலண்டிட்டு வருதான்னு. அது ஒட்டா கட் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து அதை விட்டுட்டு கொஞ்சம் சணல் கயிறு விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கிராஃப்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வாலில் ஹேங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டடி ரூம்லலாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதி நீங்கள் வந்து மாட்டிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.